ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/2/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய செய்தியை ஒவ்வொரு வீட்டுக்கும் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் எப்படி பாபா அறிமுகத்தை கொடுக்கறதுன்ற வழியை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கொடுத்தே ஆகணுன்றார். எல்லா மதத்தினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் கொடுத்தே ஆகணும். நீங்கள் தான் வழி கண்டுபிடிக்கணும். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தில் குழந்தைங்களுக்கு ஆர்வம் இருக்கணும்? பாபா சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு எமர்ஜ் ஆகுது இல்லையா? முரளி படிக்கும்போதோ அல்லது சும்மா இருக்கும்போதோ கூட திடீர்னு டச் ஆகிட்டே இருக்கும் புது புது கருத்துக்கள். அதையெல்லாம் உடனே எழுதிக்கணுன்றார். ஸோ அதேமாதிரி பாபா சொல்கிறதுலையுமே புது புது கருத்துக்கள் வந்தாலும் எழுதிக்கணும். ஏன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லை. முரளியில் ஏதாவது ஒரு விஷயமாவது புது விஷயம் வந்திருக்கும். எல்லா முரளிலையுமே ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதை எழுதிக்கோங்க, ஏன்னா மறந்துடுவீங்கன்றார். இதில் குறிப்பாக சேவை செய்கிறவங்களுக்கு குறிப்பாக அந்த முரளியில் பாயிண்ட்டை எடுத்து அஞ்ஞானிகளுக்கு சேவை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எழுதியும் வைப்போம் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் எடுத்த அந்த நோட்ஸை வைத்து மற்றவர்களுக்கு புரிய வைங்க. புரிய வைக்கிறதுக்கு அந்த நோட்ஸை வச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிய வைக்கிறது. இன்னொரு விஷயம், எழுதிட்டு அந்த நோட்டை தூக்கி போட்டுடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த பழக்கம் இருக்கும். ஸ்கூல்லேயே கூட நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுப்போம், அல்லது படிக்கும்போது கூட நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுப்போம். ஆனால் அதை திரும்பி பார்க்கவே மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நிறைய நோட்ஸ் எடுக்கிறது எதுக்கு? திரும்ப பார்க்குறதுக்கு தான். முரளியும் அப்படி தான் இல்லை. இப்போ டெக்னாலஜி இருக்கனால நம்ம முரளியை திரும்ப கேட்டுக்கலாம். ஸோ அதை கூட கேட்கவாது செய்யணும்ல. நீங்கள் ஒரு தடவை எடுக்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் திரும்ப கேட்கலன்னா எல்லாமே மறந்துடும். ஜென்ரலாக அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க, ஒரு 3 தடவையாவது படித்தா தான் அது மைண்டில் பதியும்ட்டு. பாபாவும் அதான் சொல்கிறார், 3 தடவையாவது குறைஞ்சபட்சம் ஒரு முரளியை நீங்கள் படிக்கணுன்றார். 3 வேளை சாப்பாடு மாதிரி. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிற குழந்தை நோட்ஸ் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டு இருக்கும். ஸோ அதனால் நோட்ஸ் எடுங்க. பாடல்: உலகத்தின் ஆயிரக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பவர்களே இல்லையா? ஒரு வினாடியிலும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க நாம தான். ஓம் சாந்தி. ஆக்சுவலாக கோடி மடங்கு சம்பாதிக்கிறோம் ஒவ்வொரு வினாடியிலும் பாபா நினைவில் இருந்தால். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பாட்டை கேட்டீங்க. ஆன்மீக குழந்தைங்கன்ற வார்த்தையை ஒரு தந்தை மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு யாராவது ஆன்மீக குழந்தைகளேன்னு சொல்ல முடியுமா? இந்த ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாருமே என்னுடைய ஆன்மீக குழந்தைகள் இவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு தந்தை தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும். அதனால் ஆத்மாக்கள் எல்லாம் தங்களுக்குள் சகோதரர்கள் அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறோம். மனிதர்கள் சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. அவர்களுக்குள்ள மாயை எந்த அளவுக்கு நுழைஞ்சிருக்குதுன்னா, கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தந்தையாக்கிட்டாங்க. ஏன்னா கடவுள் அப்பா தானே, அவர் எங்கும் நிறைந்தவர்னா அப்போ எல்லோரும் அப்பாவாகிடுவாங்களே, அப்போ எப்படி சகோதரர்னு சொல்ல முடியும்? ராவணனுடைய ராஜ்யம் பழைய உலகத்தில் இருக்குது. புது உலகத்தில் ராமராஜ்யம் தான் இருக்கும். அதை கடவுளுடைய ராஜ்யம்னு சொல்லுவோம். கடவுள் அங்கே வரமாட்டார், ஆனால் கடவுள் உருவாக்குன ராஜ்யம். ஸோ இதை புரிஞ்சிக்கணும். ஸோ கடவுளுடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம், 2 ராஜ்யம் இருக்குது. அதுதான் புது உலகம் பழைய உலகம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக புது உலகத்தை தந்தை தான் உருவாக்க முடியும்.
ஆனால் மனிதர்களுக்கு புது உலகத்தை பற்றியோ பழைய உலகத்தை பற்றியோ எதுவுமே தெரியாது. உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாமல் தான் இருந்துச்சு, புத்தியற்றவர்களாகத்தான் இருந்தீங்க. ஸோ அதை எதுக்கு தெரியுமா சொல்கிறாரு? இதை குரானை படிக்கிறதுனால நமக்கு டக்குன்னு புரியுது, ஓ இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாருன்னு. நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க, அப்போ மற்றவர்களுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுக்கணும் இல்லை? ஸோ ஆரம்பத்தில் கேள்வி பதிலே அதான் சொன்னார் இல்லையா, எப்படியாவது அவங்களுக்கு கொடுங்க. அவங்களாம் எங்கே புரிஞ்சுக்க போகிறாங்க, முட்டாளுங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க, அது உண்மை தானே இல்லையா? பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் நம்மளே தினம் தினம் யோசித்து பார்க்கணும். ஒரு சேவை செய்கிறதுக்கு முன்னாடியும் இப்படித்தானே இருந்தோம். அப்போ அந்த கருணை வரும். நம்மளை பாபா விட்டுருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஸோ அந்த சுகம் நிறைந்த புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறது யார்? இந்த பழைய உலகத்தில் ஏன் துக்கம் இருக்குது? இந்த நரகம் எப்படி சொர்க்கம் ஆகுது? இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் தானே இதை தெரிஞ்சுக்கணும். தேவதைகளுடைய சித்திரங்கள் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அவர்களுடைய ராஜ்யம் இருந்திருக்கணும் தானே. இப்போ இல்லை, அவ்வளவுதான். ஜென்ரலாகவே சொல்லுவாங்க இல்லையா, இவங்களும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்களாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்போ மக்களாட்சி நடக்குது. பாபா பாரதத்தில் தான் வருகிறார். ஆனால் பாரதத்துக்கே தெரியாது, பாரதவாசிகளுக்கே தெரியாது சிவபாபா பாரதத்தில் எப்போ வராரு, வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியாது. அவங்களுடைய தர்மத்தையே அவங்க மறந்துட்டாங்க. அதனால தான் எல்லாமே சமந்தான், எல்லாம் ஒன்று தான், அல்லது எங்களுக்கு தர்மமே கிடையாது, மதமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த மதத்தினரும் அப்படி சொல்கிறது கிடையாது இல்லையா? எம்மதமும் சம்மதம்னு இந்துக்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க தவிர வேறு எந்த மதத்தினரும் சொல்ல மாட்டாங்க. காரணம், இந்து மதத்துக்கு அவங்க மதத்தை பற்றி தெரியாது. என்ன லட்சியம், என்ன நோக்கம் எதுவும் தெரியாது. எல்லாம் எல்லைக்குட்பட்ட விஷயமா ஆயிடுச்சு. போய் கோயிலில் விளக்கேற்றினா இந்த வேலை நடக்கும், தேங்காய் உடைச்சா இந்த வேலை நடக்கும், அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் திருமூர்த்தியை பற்றியும் சிவபாபாவை பற்றியும் நீங்கள் அறிமுகத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். மனிதர்கள் சொல்கிறாங்க பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமகன்ட்டு. ஆனால் சிவ பரமாத்மாய நமகன்றாங்க. ஸோ அப்போ எல்லோரையும் விட உயர்ந்தவர், தேவதைகளை விட உயர்ந்தவர் ஹரஹர மகாதேவா, தேவாதி தேவான்றாங்க சிவனை மட்டும். ஸோ அதனால் குழந்தைங்க திருமூர்த்தி சிவனை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கணும். அந்த மும்மூர்த்திகளையும் படைத்ததே இவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த சேவை நீங்கள் தான் பண்ணணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லோரும் அப்பாவுடைய ஆஸ்தியை, அப்பாவுடைய அறிமுகத்தை தெரிந்து கொண்டால்தான் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடைய முடியும். ஸோ அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்பாவுடைய அறிமுகத்தை நீங்கள் கொடுத்துடணும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க, இன்னும் அடைய வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் பாபாவுடைய செய்தி கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஒரே ஒரு தந்தையைத்தான் இறைத்தூதர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இறைவனும் அவரே, அந்த இறை செய்தியை எடுத்துகிட்டு வரக்கூடிய தூதரும் அவரே. ஏன்னா மேலேருந்து வரவங்க இறை தூதர்னால் அப்போ கடவுள் தானே இறை தூதர், அவரே வரார். அப்புறம் அந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்குற இறை தூதர்களாக நாம் மாறுறோம். ஆனால் பாபா கிட்டேருந்து செய்தி எடுத்துகிட்டு வர்றாருன்னா அது கடவுளே தான் வரார், தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும், அப்பாவுடைய ஞானத்தை கொடுக்கணும். முக்கியமான விஷயமே திருமூர்த்தி சிவனை பற்றிய அறிமுகம்தான். இந்த திருமூர்த்தி சிவன் படம் இருக்குது பார்த்திங்களா, அது நேஷ்னல் எம்ப்ளம் வச்சுருப்பாங்களே 4 சிங்கம், அந்த மாதிரி நம்மளுடைய எம்ப்ளம் மும்மூர்த்திகள். ஆக்சுவலாக அந்த 4 சிங்கத்தில் 3 சிங்கம் தான் தெரியும் இல்லையா, ஒரு சிங்கம் பின்னாடி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உண்மையிலே அது இந்த திருமூர்த்தியோடைய படம் தான். மும்மூர்த்திகள்
கீழே சத்தியமே விஜயத்தேன்னு எழுதியிருக்கும், வாய்மையே வெல்லும்ட்டு. ஸோ அந்த படம் எப்படி உருவாச்சு, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கே தெரியாது இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதுன்ட்டு. ஸோ நம்ம அரசாங்கத்தின் எம்பளம் அப்படின்னா இந்த திருமூர்த்தி படம் தான்றார். திருமூர்த்தி சிவனுடைய படம் அப்படின்னு அர்த்தம். மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சங்கரை வரைஞ்சி அது அந்த படம் இருக்கும், அதுக்கு மேலே சிவபாபா இருக்கிறது. ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கே தெரியாது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சக்கரமும் கொடுத்துருப்பாங்க. அது காந்தி தேசிய கொடியிலே சக்கரம் இருக்கும் இல்லையா, அது உண்மையிலே ஸ்வதர்ஷ்ண சக்கரம் தான். ஆனால் அங்கே கதர் துணியை செய்கிற அந்த ராட்டினம், துணி நெய்கிற ராட்டினம் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தான் அது வெளிப்படுது. ஸோ அப்போ தெரியுது பாருங்களாம், ஒரு கதையும் வெவ்வேறு காரணத்துக்காக இருக்கும், ஆனால் அதில் ஞானம் இருக்குது. இதேமாதிரி தேசிய கொடி, நேஷ்னல் எம்பளம் எல்லாமே வேறு ஒரு காரணத்துக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் அதுலேயும் பாபாவுடைய ஞானம் இருக்குது. ஸோ அந்த சக்கரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஸோ இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க சமஸ்கிருத வார்த்தை, வாய்மையே வெற்றி எடுத்து வரும், சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வாய்மையை வெல்லும்னா என்ன அர்த்தம்ன்ட்டு. ஏன்னா சத்தியமானவர் பாபா தானே. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் எப்படி வெற்றி கொள்கிறோம்? சத்தியமானவர் கொடுக்கக்கூடிய சத்தியமான விளக்கத்தின் மூலமாக தான் நம்ம உலகத்தை வெற்றி கொள்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இது தெரியுமா? சத்தியமேவ ஜெயத்தேன்னா இந்த அர்த்தத்தில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் பாபா சொல்கிறார், அவங்க போடுறதுல அர்த்தமே இல்லை. சத்தியமான வழி அவங்களுக்கு தெரியாது. சத்தியமான வழினா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ உண்மை கொஞ்சம் லேட்டாக தான் ஜெயிக்கும்னு விஜய் சொல்கிறார். அவருக்கு தெரியுமா உண்மைனா என்னென்னு? தெரியாது. ஸோ பாபா சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், சத்திய நாராயணனாக இந்த படிப்பின் மூலமாக ஆவீர்கள்னு சொல்லும்போது நான் சொல்வது சத்தியம். அந்த மனிதர்கள் வெவ்வேறு அர்த்தத்தை எடுத்துட்டாங்க அந்த வாய்மையை வெல்லும்க்கு அர்த்தம். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அர்த்தத்தை கேளுங்க, என்ன அர்த்தம் இந்த வாய்மையை வெல்லும்ட்டு. ஸோ பாபா பலவிதமாக நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு நதிக்கரையில் கூட்டம் சேருது, ஏதோ இப்போ மகா கும்பமேளா நடக்குது இல்லையா? ஸோ அதுக்காகவே இந்த முரளி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கும்பமேளா நடக்கும் பொழுது நீங்கள் போய் புரிய வைங்க, கங்கை பதித்த பாவனி ஆக்காது, அது தூய்மை ஆக்காதுன்னு புரிய வைங்கன்ட்டு. ஏன்னா இது லவ் யூ பாபா, இது ஆக்சுவலாக நாம் நேற்று தான் அந்த வீடியோ போட்டிருந்தோம். எல்லாம் மகா கும்பமேளாவுக்கு போகிறாங்க, இப்படி ஆக்சிடெண்ட் ஆகுது, அங்கே என்ன இருக்குது, அப்போ உண்மையான இது கங்கை தான், கங்கை ஞான கங்கை, அது பாபா தான் கங்கையா பண்ணுது, ஏன் இப்படி நேரத்தை வீணாக்குறீங்கன்னு நம்ம போட்டோம். உடனே ஒரு பிரதர் பக்தியை விடக்கூடாதுன்னு பாபா சொன்னார், உங்களுக்கு தெரியாதான்றார். அடப்பாவத்தை, பாபா ஞானத்தை பாபா சேவைக்கு எதிராகவே எப்படி பயன்படுத்துறதுன்னு பாபா குழந்தைங்க கிட்ட தான் கற்றுக்கணும் இல்லையா? பக்தியை விடாதீங்கன்ட்டு பாபா சொல்கிறது பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறார். பாபா குழந்தைங்களே சிலர் பக்தியை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம், ஞானத்தை பக்கா ஆகலைன்னு அர்த்தம். அதனால் சொல்கிறது, அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்குன்னா நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இதோ இப்போ சொல்கிறாரு, கங்கை நதிக்கரைக்கு போய் கங்கை பதித்த பாவனி கிடையாதுன்னு சொல்லுங்கன்றாரு. கிருஷ்ணர் கடவுள் கிடையாதுன்னு கிருஷ்ணர் கோயிலில் போய் சொல்லுங்கன்றாரு. எதுக்குடா நமக்கு ஒம்பு, நம்ம பாட்டுக்கு சிவானிதி இது மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கே பேசிட்டு போகலாம் அப்படின்னா பாபா அன்னைக்கு பிரத்யட்சமாவார். ஆனால் கரெக்டாக நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நடந்துடும். ஆனால் அதற்கு நீங்கள் கருவியானீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். நதிகள் கடலிலிருந்து வெளிப்படுகிறது. ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது
அவங்க கொடுக்கும்போது நமக்கே ஒரு சமயம் ஜெர்க்காகிற மாதிரி இருக்கும். ஆமாம், பாப்பா இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இப்படி சொல்லியிருக்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியல எந்த நேரத்தில். அதாவது ஞானத்தை கொடுப்பதற்கு ஸ்ரீமத்தை பாபா ஞானத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஞானத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பாபா குழந்தைங்க. அப்படி தனக்குத்தானே சமாதானம் படுத்திக்கிட்டு சேவை பண்ணாமல் தன்னை திருப்திப்படுத்திக்கிறதுல பக்காவாக தான் 99% பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொர்க்கத்தில் எல்லாருமே நாராயணன் ஆகிறது கிடையாதுன்னு பாபாவும் சொல்கிறார். நதிகள் கடலிலிருந்து வெளிப்படுது இல்லையா? கடல் நீர் உறிஞ்சு மேகமாகி மழை பொழிந்து அதன் மூலமாக நதி வருது. வீட்டில் வர தண்ணியுமே அப்படி தான் வருது. அப்போ எல்லாமே கடலில் இருக்கிற தண்ணி தான் இல்லையா? அதுவுமே மழை பொழிந்து அதுதான் பூமிக்குள்ளே போய் அந்த தண்ணியை தான் குடிக்கவுமே செய்கிறோம். அப்போ நீங்கள் எந்த தண்ணியில் குளித்தாலும் ஒன்று தானே, அது எப்படி பாவம் போகும்? சூப்பரான விஷயம் இல்லையா? இதை நம்ம புரிய வைக்கலாம்ல. அது எப்படி கங்கையில் மட்டும் குளித்தா மட்டும் எப்படி போகும்? இதில் வேறு குறிப்பிட்ட வேகத்தில் வரும்போது நம்ம ஈஷா யோகா அவரும் இஷ்டத்துக்கு என்னென்னமோ அளந்து விடுறார். ஸோ இந்த ஞான நதிகள் ஞான கடலிலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறீங்க. நாம தான் ஞான நதிகள், ஞானக்கடல் சிவபாபா. இப்போ தாய்மார்களாகிய உங்களுக்கு இந்த ஞானம் இருக்குது. அதனால் அந்த கௌமுக்குன்னு வாங்க, கங்கை வந்து கௌமுக்குன்ற ஒரு இடத்துல இருந்து வருது. கௌமுக்குன்னா பசுவின் வாய். ஸோ அங்கே போகிறாங்க. அங்கே நீங்கள் போங்கன்ற ஞானத்தை கொடுக்கறதுக்கு போங்க. அவங்க பசுவின் வாயிலிருந்து வர்றது அந்த தண்ணி கங்கைன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், அது பசுவின் வாயின்றது பிரம்மாவின் வாய். மனித இனத்தின் தந்தையும் தாயுமாக இருக்கிறதுனால பசு அப்படின்னு காட்டிட்டாங்க. பசுனா ஒரு ஆத்மா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நல்ல படித்தவர்களால் கூட கங்கை எப்படி அந்த இடத்துலேருந்து உருவாகி இருக்க முடியும்? வாய்ப்பு கிடையாது அப்படின்னு புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஏன்னா கங்கை வந்து ஆக்சுவலாக நிறைய இடங்களில் வந்து சேர்ந்து கங்கையாக வரும். அதில் ஒரு இடம் வந்து கௌமுக்கு அப்படின்னுவாங்க. வேதத்தில் அப்படி எங்கே அம்பு விடுறாங்களோ அந்த அம்பு பட்ட இடத்துலேருந்து கங்கை வெளிப்பட்டது. பீஷ்ம பிதாமகர் மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது அர்ஜுனன் அம்பு விடுவார். அப்போ அந்த கங்கை தண்ணி வந்து அவருக்கு தாகமாக இருக்குதுன்றதுனால, தாகமாக இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு கங்கையே வரணுமா? அப்போ அது என்ன தாகம் இல்லையா? ஞான கங்கை. ஸோ அப்படி அது வேதத்தில் வந்து தண்ணி கங்கை வெளிப்பட்டதாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஞானத்தின் விஷயம். அப்போ மரண படுக்கையில் ஒருத்தருடைய வாயில் ஞான கங்கை இருக்கணும், ஞானத்தை பற்றிய சிந்தனை இருக்கணுன்றது. இறந்தவங்க வாயில் வந்து கங்கை தண்ணி நார்த் இந்தியாவிலலாம் அப்படி விடுவாங்க போல இருக்குது. இங்கே கூட சிலர் பிராமணர்களும் எடுத்துகிட்டு வருவாங்க கங்கா ஜலம்ட்டு. மற்றபடி எந்த அர்ஜுனனும் அம்பு விட்டு அந்த இடத்துலேருந்து ஒன்றும் கங்கை நீர் வெளிப்படலை. மனிதர்கள் எவ்வளோ தூரமாக தீர்த்த யாத்திரை போகிறாங்க. சங்கரடைய ஜடாமுடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி மனிதர்கள் அங்கே கங்கை தண்ணியில் குளிக்கிறதன் மூலமாக தேவதைகளாக ஆகிடுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது பாவங்கள் எல்லாம் போயிடும், மோட்சம் அடைஞ்சிடுவாங்க, முக்தி அடைஞ்சிடுவாங்க, ஜீவன் முக்தி அடைஞ்சிடுவாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ சாதாரண மனிதன்லேருந்து தேவதை ஆகிறது தான், தேவதை ஆகிடுவாங்க, ஏஞ்சல் ஆகிடுவாங்க, பரிகள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ உண்மையான அப்பாவுடைய அறிமுகத்தை குழந்தைங்க நீங்கள் கொடுக்கணும். ஸோ பாபா ஏன் இவ்வளோ விளக்கத்தை நமக்கு கொடுக்குறார்? மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் கொடுக்குறார். அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அஞ்ஞானிகளுக்கு அந்த மாதிரி தானே, சும்மா கடவுளை நினைன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? இப்போ சொல்லுவாங்க, நான் நினச்சிட்டு தான் இருக்கிறேன்னுவாங்க, முடிஞ்சு போச்சு. நான் எப்போவுமே அவரே தான் நினச்சிட்டு இருக்கிறேன்னுவாங்க இல்லையா?
ஸோ அப்போ விதவிதமாக உங்களுக்கு புரிய வைக்கணும். கும்பமேளாவுக்கு போனால் அங்கே உள்ள ஞானத்தை வச்சு அதற்கேற்ற மாதிரி புரிய வைக்கணும். சிவன் கோயிலுக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி புரிய வைக்கணும். கிருஷ்ணர் கோயிலுக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி புரிய வைக்கணும். ஸோ எல்லாருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதனால தான் பாபா இந்த படங்களை உருவாக்கியே இருக்கிறார். ஸோ இந்த திருமூர்த்தி சிவன் படத்தில் முழு ஞானமும் இருக்குது இல்லையா. பிரம்மா உட்காந்துட்ருக்கிறாரு சிவபாபா நினைவில், இந்த விஷ்ணு ஆகணுன்ற லட்சியத்தில் உட்காந்துட்ருக்கிறார் அப்படின்னு புரிய வைக்கலாம். ஆனால் அவர்களுடைய திருமூர்த்தியில் இந்த பிரம்மாவுக்கு ஞானம் கொடுத்து விஷ்ணுவாக ஆக்கின அந்த சிவனுடைய படம் இல்லாமல் பண்ணிட்டாங்க இல்லையா. பிரம்மா விஷ்ணு சங்கரை மட்டும் காட்டிட்டாங்க. ஞானத்தை அடைந்தவர்களுடைய சித்திரத்தை மட்டும் காட்டிட்டாங்க. ஸோ அவர்களுக்கு நீங்கள் திருமூர்த்தி சிவனுடைய படத்தை வைத்து புரிய வைக்கலாம். மேலே இல்லையா அதையும் சொல்லலாம். பக்தியில் நீங்கள் பார்க்குற மும்மூர்த்திகள் படத்துக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு கேட்கணும். எடுத்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரம்மாவை காட்டுவாங்க. இங்கே மனுஷன் உட்காந்துருக்காரு, அங்கே 3 தலை உள்ள பிரம்மா அப்படின்வாங்க. சரி, ஓகே, அது இல்லாமல் இன்னொன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு நம்ம புரிய வைக்கணும். இவர் தான் முக்கியமானவர் சிவன். ஸோ அவர் நமக்கு தான் கொடுக்குறாரு. இந்த பிரம்மா 4 யுகத்தையும் பார்த்துட்டு வந்தவர், 84 பிறவி எடுத்தவர்ன்றதுனால 4 தலை காட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு 5 தலை இருந்ததாக வேறு கதை இருக்கும். அதில் ஒரு தலையை கிள்ளி போட்டார் சிவன்னு இருக்கும். இப்போ தேக உணர்வை விட்டதுடைய அடையாளமாக ஒரு தலையை கிள்ளி போட்டார்னு இருக்குது. அப்படிலாம் நம்ம புரிய வைக்க முடியும். ஸோ அப்போ 2 படத்தையும் வச்சு நீங்கள் வித்தியாசத்தை புரிய வைக்கணும். ஸோ மேலே ஞானத்தை கொடுத்தவருடைய சித்திரம் இருக்குது. பிரம்மா இந்த ஞானத்தை அவர்கிட்ட இருந்து அடையிறார் சிவன்கிட்ட இருந்து. பிறகு இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா லவ்யூ பாபா, உண்மையிலே ஆதாம்ன்றது பிரம்மாவை தான் சொல்கிறாங்க இல்லையா. ஆதாம் தான் இறைவனுடைய செய்தியை கொடுத்தவர். ஆனால் ஆதாம் மட்டும்தான் அங்கே பைபிள் குரானில் எந்த செய்தியும் கொடுக்காதவர் மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்களை ஆதாமை நக்கல் பண்ணுவாங்க. ஆதாம் என்னவோ மோசமாக இருந்த மாதிரியும் மற்றவர்கள்லாம் கரெக்டாக இருந்த மாதிரியும் இருக்கும். அதாவது இயேசுவை ஆதாமோடு ஒப்பிட்டு ஜெகோவின் சாட்சிகள் கூட சொன்னாங்க, ஆதாமுக்கும் இயேசுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆதாம் எங்கெல்லாம் தப்பு பண்ணாரோ அங்கெல்லாம் இயேசு கரெக்டாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆதாமுடைய மகிமையே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவர் ஸ்ரீமத்தை மீறியவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது 2500 வருஷம் கழித்து மீறுறோன்றதை அது ஒரே இதாக காட்டிட்டாங்க. ஸோ இதுதான் ஈஸ்வரிய தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஒரு இயக்கம், மிஷினரி. இந்த தேவதா தர்மம் தான் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைங்க, உங்களுடைய உண்மையான தர்மத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்க. கடவுளே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நமக்கு இப்போ தெரியும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஒன்று, சுகம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை சார்ந்தவர்கள் நாம், அதுக்கு தயாராகிறோம். இன்னொன்று, அப்படி நம்மை தயார்படுத்துவர் சுயம் பகவானே. அதுதான் முக்கியமான விஷயம், அதுதான் முக்கியமான பெருமையே. இந்த கல்பவருஷத்தை வச்சு புரிய வைக்கும்போது, விதைக்கிட்ட இருந்து ஞானத்தை எடுக்கிறது நாங்கள் தான். நீங்களாம் கிளைக்கிட்ட இருந்து தான் ஞானம் எடுக்கிறீங்க. அந்த கிளையுடைய தொடக்கம் நாங்கள் தான். அதுவுமே இல்லை, அதான் பாபா சொல்கிறார், எல்லோருக்கும் எல்லா கிளையும் இந்த மெயின் தண்டில் இருந்து தான் வருது. அதனால் உங்களுக்கும் எல்லா தர்மத்திற்கும் தொடர்பு உண்டுன்றார், ஞானத்தை கொடுக்கறதுல மட்டும். ஸோ தேவதா தர்மம் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்குது. அது ஒரு சந்தோஷத்துக்கான விஷயம். இன்னொன்று, அந்த தர்மம் என்னுடையதுன்றதை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்க, அது ஒரு சந்தோஷம். இன்னொன்று, சுயம் பகவானே சொல்லி கொடுக்குறார். பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இருக்கக்கூடாதுன்றார். ஒரு பாட்டு ஒன்று வரும், பழைய பாட்டு, காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மொழி கங்கை
வெள்ளம் ஏதோ, அதாவது அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாளாம் அதுக்காக அந்த பாட்டு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி முடியும் கடைசியில். அந்த லவ்வில் விழுந்து கடைசியில் அப்படி போய் மாட்டுறது. இப்போ உண்மையான சந்தோஷம், பாபா கிடச்சிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த படகுல ஏறி உட்காந்துட்டோம். படகுல ஏறிட்டால் கன்ஃபார்மாக இது போயிடும் இல்லையா? இந்த படகு ஆடும் ஆனால் மூழ்காது. மற்ற படகுலாம் ஸ்டெடியாக போயிட்டு இருக்கோம், திடீர்னு காணாமல் போயிடும். பார்க்குறோம் இல்லை, ரன்வீர் அவ்வளோ உச்சத்துலேருந்து டப்புன்னு விழுந்தார், நித்யானந்தா விழுந்தார், டக்கு டக்குன்னு ஒரு படகாக காணாமல் போயிட்டு இருக்கும். நிராகார சிவபாபாவைத்தான் கடவுள்னு சொல்கிறோம், ஸ்ரீ கிருஷ்ணரை கிடையாது. பாபா உட்கார்ந்து அனைவருக்கும் சத்கதி வழங்குகிற வள்ளல் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். தங்க யுகத்தை தான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம், அல்லது சத்கதி, சத்தியமான ஒரு இடம், உலகம். கலியுகத்தை துர்கதின்னு சொல்கிறோம். புது உலகம், சத்தியுகத்தை தான் புது உலகம்னும், இந்த பழைய உலகத்தை பழசுன்னு சொல்கிறோம். ஆனால் மனிதர்கள் இன்னும் 48,000 வருஷம் இருக்குது, 40,000 வருஷம் இருக்குது உலகம் பழசாகிறதுக்கு, அதாவது உலகழிவு வர்றதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இதெல்லாம் புரிய வைக்க முடியாது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை நான் கொடுக்கிறேன், கொடுத்து ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன். எல்லோருக்கும் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து அழைச்சிட்டு போகிறார் பாபா. இங்கேயே கொடுக்கப்படுது பாக்கியம், அதுதான் முக்கியம் இல்லையா? அங்கே பாக்கியத்தை அனுபவிக்கிறோம், ஆனால் கொடுக்கப்படுறது இங்கே, அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? ஒருத்தர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாருன்னா ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்குதுப்பா அப்படின்னு என்ன அர்த்தம், முன் ஜென்மத்தில் தானே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அந்த ராஜ்ய பாக்கியத்தை இங்கே பாபா கொடுக்குறார், கொடுத்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அங்கேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆரம்பத்திலே வரீங்களா, இல்லை பாதியில் வரீங்களா, ராஜாவாகிறீங்களா, வேலைக்காரன் ஆகிறீங்களா, இதெல்லாம் உங்களுடைய இப்போ ஒரு பாக்கியத்தை எந்த அளவுக்கு பெறுகிறீர்கள்ன்றதை பொறுத்து. யார் என்னுடைய வழிகளை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தேவதையாகிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தான் இதெல்லாம் புரியுது, புதுசாக வரவங்களுக்கு என்ன புரியும்? தோட்டத்தை தயார்படுத்தி வைக்க வேண்டியது தோட்டக்காரனுடைய வேலை. ஸோ தோட்டக்காரர்கள் யார்? நாம தான். தோட்டத்தின் எஜமானர் வழி கொடுக்கிறார் தோட்டக்காரர்களுக்கு. இந்த புல்லை வெட்டு, அந்த செடியை நடு, அந்த பூவை பறி, இந்த மாதிரி நம்ம தோட்டத்தின் எஜமானர் பாபா நமக்கு வழி கொடுக்கிறார். பாபா புது மனிதரை பார்த்து இந்த ஞானத்தை கொடுக்க மாட்டார், இது தோட்டக்காரர்களுடைய வேலை. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தை எந்த அளவுக்கு உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உங்களுக்கு பெரிய ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம், பெரிய பதவி கிடைக்கும். உதாரணத்துக்கு பாபா கல்கத்தாவுக்கு போகிறாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுடைய ஆஃபீஸர், வேலை பார்க்குற ஆஃபீஸர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரலாம் பாபா கிட்டன்னு தோணுது. பாபா சொல்கிறாரு, அவங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ பாபா முன்னாடி முட்டாள்களை கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால்தான் பாபா சொல்கிறாரு, புதியவர்களை என்னிடம் எடுத்துகிட்டு வராதிங்க, அது உங்களுடைய வேலை, ஞானத்தை கொடுத்து எடுத்துகிட்டு வர்றது. அப்போ பார்த்தீங்களா, பாபா குழந்தை இல்லாமல் டைரெக்டாக பாபாவை சந்திக்க முடியாது. இதோடைய நினைவு தான் பிராமணர்கள் தான் அங்கே மூலஸ்தானத்துக்கு போகிறாங்க. ஏன் நாங்களும் போகக்கூடாதா? எதுக்கு நடுவில் ஒருத்தர்? கடவுளே பாபா குழந்தைங்க மூலமாக தான் கடவுளுடைய ஞானமே கிடைக்குது மற்றவங்களுக்கு. ஸோ குழந்தைங்க, ஸோ இதுதான் அங்கே நபிகளுக்கு முக்கியத்துவம், இறை தூதர்களுக்கு முக்கியத்துவம். அப்போ இந்த இறை தூதர் நாம தான் இல்லையா கொடுக்குறோம். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள்
கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாபா கிட்ட வருவாங்க. முரளியே அப்புறம் தான் கேட்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. முரளி கேட்ட பிறகு தான் பாபா கிட்டே வருவாங்க. ஸோ அதனால் தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலை இது, அவர்களை உருவாக்குறது. தோட்டத்தின் எஜமானருடைய வேலை கிடையாது அவர்களுக்கு புரிய வைக்கிறது. ஸோ தோட்டத்தை உருவாக்குறது தோட்டக்காரனுடைய வேலை தானே. பாபா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வழி தான் காட்டுறார். ஸோ அதனால தான் பாபா ஒருபொழுதும் புது குழந்தைகளை சந்திப்பது கிடையாது. சில சமயம் யாராவது பாபா குழந்தைங்க வீட்டில் விருந்தாளி வராங்க, அறிமுகம் கொடுக்குறீங்க அப்படின்னும்போது, அப்படியா கடவுள் வராரா, ஏன் எங்களை பாபாவை சந்திக்க விடக்கூடாது அப்படின்னு சில சமயம் கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை புரிய வைக்கணுன்றார். நிறைய மனிதர்கள் அப்போ அது ஒரு அகங்காரம் தானே இல்லையா. இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் உறவுலேயே ஒருத்தர் இருக்கிறார், வெறித்தனமான வள்ளலார் பக்தர். கடவுளுடைய ஞானத்தை கேட்க சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன். போயா உன் சிவனை என்கிட்ட வர சொல்லு, எனக்கு தானே கடவுள். சரி, அப்போ வள்ளலார் அவர்கிட்ட போய் சொன்னாரா, போய் படித்தார் இல்லை. அப்போ அதுதான், அவ்வளோதான் அதிர்ஷ்டம். நம்ம என்ன பண்ணுறது? சிவனே சொன்னால் தான் ஏற்றுக்குவாங்களாம். ஸோ பாபா சொல்கிறார் பாருங்க, குழந்தைங்கள் மூலமாகத்தான் எல்லா காரியமும் நடக்குதுன்ற. எத்தனை மனிதர்கள் சங்கராச்சாரியரை சந்திக்க போகிறாங்க. அவருக்கு இப்போ அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது, நல்லா படித்து இருக்கிறார். இருந்தாலும் காம விகாரத்தின் மூலமாக தானே பிறக்கிறாரு. ஸோ கோயில் தர்மகர்த்தாக்கள் யாரை வேணும்னாலும் அந்த பதவியில் உட்கார வச்சிடுறாங்க, கதி. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்குது. கொடுமை என்னென்னா, கடவுள் இல்லைன்னு இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறதுலையே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தந்தை பெரியார் சில கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா இது. அதான் சொல்கிறார், ஆளாளுக்கு ஒரு கருத்துக்கள். ஸோ பாபா அவரே குழந்தைங்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பழைய உடலில்தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வருகிறேன். இந்த பிரம்மாவுக்கே அவருடைய முன்ஜென்மங்களை பற்றி தெரியாது. வேதத்தில் ஒவ்வொரு கல்பத்தின் ஆயுளையும் லட்சக்கணக்கான வருடங்கள்னு எழுதிட்டாங்க. மனிதர்கள் அத்தனை ஜென்மங்கள் எடுக்க முடியாது இல்லை. 5000 வருஷத்தின் இறுதியிலே திரும்புகிற பக்கமெல்லாம் பாலியல் குற்றம் அப்படி இருக்கிறது, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான வருடம்லாம் இருந்தால் உலகம் என்ன ஆகிறது? மனிதனை பார்த்து விலங்கு பயந்து ஓடுற மாதிரி மோசமாயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, மனிதர்கள் விலங்குகளாக பிறந்தாங்கன்னெலாம் வேற சொல்லிட்டாங்க. 84 லட்சம் ஜீவராசிகளாக மனிதர்கள் பிறந்தாங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. மனிதர்கள் எதை கேட்டாலும் தலையை ஆட்டிக்கிட்டு சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேதங்களில் உள்ளது அத்தனையும் பக்தி மார்க்கமே. கல்கத்தாவில் தேவதைகளுடைய அழகிய சிலைகளை உருவாக்குறாங்க. அதாவது இப்போவும் இல்லையா, அந்த துர்கா பூஜாலாம் அவ்வளோ அழகாக கொண்டாடுவாங்க. துர்கா தான் ரொம்ப முக்கியமானது கல்கத்தாவில். அழகாக பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி அவ்வளோ அலங்காரம் பண்ணி கடைசியில் கடலில் போய் மூழ்கடிச்சிடுவாங்க. பாபா சொல்கிறார், குழந்த மாதிரி முட்டாளாயிட்டாங்கன்றார். குழந்தைங்க பொம்மைக்கு அலங்காரம் பண்ணும், விளையாடும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஏது மரியாதவர்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியும், இது நரகம். சொர்க்கத்தில் அளவற்ற சுகம்தான் இருக்கும். இப்போ கூட யாராவது இறந்துட்டாங்கன்னா
அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு மனிதர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு டைம் சொர்க்கம் இருந்திருக்கணும், இப்போ இல்லை. ஆனால் தான் அந்த சொர்க்கம்ன்ற வார்த்தை இங்கே இருக்குது. கண்டிப்பாக நரகத்திற்கு பிறகு மீண்டும் சொர்க்கம் வரும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. மற்ற மனிதர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது இந்த ஞானம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மனிதர்கள் பாபா முன்னாடி உட்காந்து என்ன பண்ணுவாங்க? ஞானம் தெரியாது, வந்திருக்கிறது கடவுள்னே தெரியாது, வந்து என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போ அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பராமரிக்கிறதுக்கு தோட்டக்காரர்கள் தேவைப்படுறாங்க. நிறைய தோட்டக்காரர்கள் தேவை. புதுசாக ஒருத்தனை பிடிச்சி போய் மெடிக்கல் காலேஜில் போய் உட்கார வச்சானா அவனுக்கு என்ன புரியும்? எதுவுமே புரியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஞானமும். புதுசாக ஒருத்தனை எடுத்து அந்த உட்கார வச்சா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அந்த மாதிரி உட்கார்ந்து வச்சதோட நிலைமை தான் இந்தியாவில் ஒரு தாத்தாவுக்கு 16,108 மனைவி வேணுமா அப்படின்லாம் அமெரிக்கா நியூஸ் பேப்பரில் வந்தது. இன்னொன்று, ஞானத்தை கேட்டுட்டு வந்தே புரியாமல் இருப்பாங்க, அதுவும் இருக்குது. நாடகப்படி அதுவும் இருக்குது. இதோ இப்போ பாருங்கள், சங்கர் பாட்டிலேருந்து ஒரு பொண்ணு போய் ஆந்திரா தெலுங்கானாவே அலற விட்டுச்சு. பிரம்மகுமாரிகள் இயக்கம் இந்து மதத்துக்கு எதிரான இயக்கம், அது முஸ்லீம் மதம், பாகிஸ்தானில் உருவானது, அப்படி இப்படின்னு அது பல வருஷமாக இருந்துருக்குது. இருந்தும் அதுக்கு புரியல. அப்போ என்ன பண்ண முடியும்? நாடகத்தின்படி அது நடக்க தான் செய்யும். ஸோ பாபா சொல்கிறாரு, நான் ஒவ்வொருத்தரையும் தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ அதற்கான வழியை சொல்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாயிடுவீங்க. எல்லா ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தமோ பிரதானமானதுனால எல்லாரையும் கடவுளாக்கிட்டாங்கன்றார். ஒருவேளை பரமாத்மா எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறதா இருந்தால் பாபா இப்படி தன் தலையை உடச்சிக்க தேவையில்லையே தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்க. ஏன்னா கடவுள் புத்திசாலியாக தானே இருப்பார். ஏன்னா எல்லாம் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவரே புத்திசாலியாக ஆக்கிட்டு சொல்லு. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அப்படியே ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் ஏதோ ஒரு சாமுண்டி மலையில் உட்காந்தாராம், உடனே அவருக்குள்ளே ஞானம் வந்துருச்சான். அந்த புத்தர் மரத்தடியில் உட்காந்து வந்துச்சேன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலை தான் முட்களை மலர்களாக்குறது. பக்தி இரவு, ஞானம் பகல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுன்றது கீதையில் கூட இருக்குது. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ இத்தனை குமாரிகளுக்கு பிரம்மா யார்? பிரம்மாவுடைய குழந்தைகள்னு சொல்கிறீங்களே, ஸோ எந்த பிரம்மாவுடைய குழந்தைகள் இவங்க அப்படின்னு கேட்கணுன்ற அறிவு கூட யாருக்கும் இல்லைன்றாங்க. பாபா சொல்கிறார். இல்லை, பிரம்மகுமாரிகள் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. பிரம்மகுமாரி ஈஷா யோகான்ற மாதிரி பிரம்மகுமாரிகள் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல, அது கூட அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. பிரஜாபிதா பிரம்மா பிரபலமான பேர். அவர் மூலமாக தான் பிராமண தர்மம் ஸ்தாபனை செய்யப்படுது. ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள் தான் பிராமணர்கள்னு வேதத்திலே இருக்கும். பிரம்ம தேவதாய நமகன்னு மனிதர்கள் கூட சொல்கிறாங்க. பாபா குழந்தைகளை பிராமணர்களாக்கி பிறகு தேவதைகளாக்குறார். இல்லை, அவர் மடியில் உட்கார வைக்கும்போது நம்ம பிராமணர்கள், சொர்க்கம் வர வரைக்கும் அவர் மடியை விட்டு இறங்கக்கூடாது. தேவதை ஆகித்தான் இறங்குவேன் அப்படி இருக்கணும். ஒரு மடியே விடக்கூடாது. நாம் குழந்தைங்க இந்த புத்தம் புதிய கருத்துக்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுல ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கணும்.
ஏன்னா திடீர்னு புது புது கருத்துக்கள் வெளிப்படுது இல்லையா. இது இல்லாமல் நமக்கே கூட சில விஷயங்கள் டச் ஆகும், அதையும் எழுதி வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும்னு தோணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அப்போ வேறு வழியும் கிடையாது. இப்போ மாதிரி இன்டர்நெட்டு கிடையாது, போய் சென்டரில் போய் கேட்டுட்டு வருவாங்க, அவ்வளோதான். அப்போ முரளி கையில் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்ல. இன்னொரு விஷயம், வேலைக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்போது இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஓகே திரும்ப முரளி கேட்டுக்கலாம். பட் ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்போது மறந்துடும்ல. இப்போ முக்கியமான கருத்துக்களை எழுதி வைக்கும்போது தான் நீங்கள் அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு போதை வரும். ஸோ அதுதான் வந்து ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா, அதாவது சிவனுடைய கதையில் வரும் பக்தி மார்க்கத்தில். பார்வதி கிட்ட சொல்லுவார், எப்பெல்லாம் உன்னுடைய மனதில் ஒரு சஞ்சலமோ குழப்பமோ வருதோ அப்போ இதை திறந்து பாருன்ட்டு வில்வ இலையை பார்வதி கையில் கொடுப்பார். வில்வ இலையை பார்த்தா என்ன வரும்? அப்போ இந்த ஞான வில்வை இல்லையா, ஞானத்தை பார், அது பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னலாம் பாபா சொன்னாருன்னு மனதில் அசைப்போடணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நோட்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா பாயிண்ட்டையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. நோட்ஸ் எடுத்து பிறகு வர்றவங்களுக்கு புரிய வைங்க. சும்மா நோட்ஸ் எடுத்துட்டு அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சென்டரில் வந்து நோட்ஸ் எடுப்பாங்க, ஒரு நோட்டே போட்டு நோட்ஸ் எடுப்பாங்க, போகும்போது நோட்டை சென்டர்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறாங்க? ஸோ அதேமாதிரி ஸ்கூலில் கூட சில ஸ்கூலில் பண்ணுவாங்க, நோட்டு வைக்கக்கூடிய வசதி உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா அங்கேயே நோட்ஸ் எடுத்துகிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும்? ஸோ அதேமாதிரி புது புது பாயிண்ட்டு வந்துடுச்சு அப்படின்னா பழைய நோட்டை வந்து அப்படியே எட்டை போட்டுடுறது கிடையாது. அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸ்கூலில் படித்து முன்னேறீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய புஸ்தகத்தை எல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா. ஆனால் இப்போ அப்படி யாரும் வச்சிருக்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் கடையில் போட்டுருவாங்க. இங்கே நீங்கள் ஆனால் அப்படி வச்சிருந்தால் பெருசாகி புரியலன்னா எப்படியும் அந்த கீழே வந்து இருந்திருக்கும். அது உண்மையிலே பெரிய தப்பு இல்லையா. ஸ்கூல் புக்கை வந்து கடையில் போடுறது பெரிய தப்பு. ஏன்னா பெருசாகி ஒரு டைமில் புரியலன்னா அதோடய லிங்க் எங்கேயோ நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு கிளாஸில் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஆரம்பத்தில் நீங்கள் சரியாக படிக்கலைன்னா அதுக்கப்புறம் எதுவுமே புரியாது. ஸோ அதை வச்சுருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இல்லையா, இதெல்லாம் பொக்கிஷம் கூடவே வச்சுருக்கணும் எப்போவுமே. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் முதல்ல நீங்கள் புரிய வைக்கணும். பிறகு இறுதியில் சொல்லுங்கள் மன்மனாபவ இல்லையா. பாபா நிறைய விஷயங்கள் சொல்கிறார் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம். பிரம்மான்னு இருக்கார் இல்லையா, இதெல்லாம் சொல்கிறார். புரிய வச்சுட்டு கடைசியில் மன்மனாபவ கடவுளை நினைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அது நாடி பார்த்து இதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லைன்னா கடவுளை நினைங்க போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். அதை தெரியும். அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னா கடவுளை நினைங்க, ஓகே நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அவரை நினைங்கன்னு சொல்லிட்டு விட்டுணும். ஸோ பாபாவை நினைவு செய்யுங்க, காலச்சக்கரத்தை நினைவு செய்யுங்க, அதான் மன்மனாபவ. முக்கியமான விஷயமே இதுதான். என் ஒருவனை மட்டும் நிரந்தரமாக நினைவு செய்யுங்க. இதைத்தான் யோக அக்னி அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அணையா அடுப்பு அல்லது அணையா தீபம் எது? பாபாவின் நினைவு. அப்படி இருக்கணுன்றார். ஸோ அதை எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆத்மாவில் இருக்கிற பாவம் எரிஞ்சு சாம்பலாகிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஜோதியாக கூட நினைக்கலாம் இல்லை. சுத்தமாக உங்களால் புள்ளியாக நினைக்க முடியலன்னா டக்குன்னு மறக்குதுன்னா ஒரு ஜோதியாக நினைக்கும் போது நமக்கு அது பழக்கப்பட்டது இல்லையா. பூர்வ மத்தியில் ஒரு ஜோதி எரியிற மாதிரி. அது பக்தி மார்க்கத்திலே நிறைய வள்ளலார் போன்றவர்கள்லாம் வேறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எரிக்கக்கூடிய விஷயமும் கூட பாவத்தை. ஸோ அதனால் அந்த பாவம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படி நினைக்கலாம் இல்லையா. நான் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், நினைக்க என் ஆத்மாவில் இருக்கிற பாவமெல்லாம் எரியுது, கொழுந்து விட்டு எரியுது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.
கடவுள் ஞானத்தின் கடல், மனிதர்களோ வேதத்தின் கடலாக இருக்கிறாங்க இல்லையா, பக்தியின் கடலாக இருக்கிறாங்க. பாபா எந்த வேதத்தையும் இங்கே உங்களுக்கு சொல்லலை. ஒருவேளை அவருமே வேதத்தை தான் சொல்கிறாரு அப்படின்னா மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? சூப்பர் சூப்பர், லவ் யூ பாப்டா தான் இல்லையா. அதுக்கு கடவுளை எதுக்கு வேதத்தை சொல்கிறதுக்கு? பாபா சொல்கிறாரு, நான் பக்தி மார்க்கத்தின் வேதங்களின் சாரத்தை சொல்கிறேன். எந்த சாரத்திலிருந்து இந்த விஸ்தாரம் வந்ததோ, எந்த விதையிலிருந்து இந்த பக்தின்ற மரம் வந்ததோ அந்த விதையை சொல்கிறார், ஞானத்தின் சாரத்தை சொல்கிறார். மனிதர்கள் முதல்ல மகுடி ஊதி பாம்பை பிடிச்சி அதோடைய விஷத்தை எடுப்பாங்க. அதே மாதிரி பாபா கூட இந்த முரளி மகுடி ஊதி 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 நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷத்தை எடுக்கிறார், விஷத்தை குடிக்கிறத நிறுத்த வைக்கிறார் இல்லையா. சங்கருடைய கழுத்தில் அந்த விஷத்தை நிறுத்திட்டாங்க, பார்வதி கழுத்தில் கையை வச்சு. அதனால தான் அவருக்கு நீலகண்டன் பேர் அப்படின்வாங்க. ஸோ அந்த சங்கர் நாம தான், அது சிவன் கிடையாது, சங்கர். ஸோ பார்வதி தேவி நமக்கு யார் மூலமாக ஞானம் கிடைக்குதோ அவங்க தான் அந்த பார்வதி தேவி. ஸோ அவங்களும் அந்த மாதிரி விஷயத்தை நிறுத்துகிறாங்க, மற்றவங்களுக்கும் நிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மனிதர்கள் இந்த காமன்ற விஷத்தினால தான் அழுக்காகிறாங்களே. அதனால தான் பாபா சொல்கிறாரு, அந்த விஷத்தை முற்றிலுமாக விட்டுடுங்க. இருந்தாலும் மனிதர்கள் விட மாட்டுறாங்க. பாபா உங்களை அழகானவராக ஆக்குறார். இருந்தாலும் சிலர் விழுந்து உங்கள் முகத்தை அழுக்காக்கிக்கிறீங்க, அசிங்கமாக்கிக்கிறீங்க, கறி பூசிக்கிறீங்க. இது எல்லாமே காமத்தை குறிக்கிற விஷயம். காமத்தில் விழறீங்கன்னு அர்த்தம். பாபா குழந்தைகளை ஞானச்சிதையில் உட்கார வைக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஞானச்சிதையில் உட்கார்றதன் மூலம் நீங்கள் உலகத்துக்கே எஜமானராக, உலகத்தை வென்றவராக ஆகிடுவீங்க. நல்லது. ஸோ அந்த ஞானச்சிதையிலே, சிதைனா அந்த நெருப்பு இல்லையா, ஞான அக்னியிலே இருக்கணும், யோக அக்னியிலே இருக்கணும். இது எல்லாமே நெருப்போடவே கம்பேர் பண்ணப்படுது பாருங்கள். ஸோ இனிமையான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு கருவி நான். இதற்கான வழியை சுயம் பகவானே வந்து கற்றுக் கொடுக்கிறாரு அப்படிங்கிற போதை நிரந்தரமாக இருக்கட்டும். நம்முடைய தேவதா தர்மம் தான் நமக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கிற தர்மம். நீங்கள் தோட்டக்காரனாகி முட்களை மலர்களாக்கும் சேவை பண்ணணும். பாபா முன்னாடி ஒருத்தரை அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவர்களை தயார்படுத்தி அழைச்சிட்டு வரணும் இல்லையா. மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணையே எப்படி அழைச்சிட்டு போவாங்க, கல்யாணத்தில் அலங்கரித்து அழைச்சிட்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்களும் நம்ம மணமகன் பாபா முன்னாடி போகணும் அப்படின்னா மணமகளை அழைச்சிட்டு போகிறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போங்க. இந்த முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். செம பாயிண்ட் இது. வரதானம். உங்களுடைய பழைய உடலையும் பழைய உலகத்தையும் முற்றிலும் மறந்து பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த சங்கமயுகத்துடைய உயர்ந்த ஆத்மாக்கள் உட்காருவதற்கான உயர்ந்த சிம்மாசனம் எது தெரியுமா? பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனம். இந்த மாதிரி சிம்மாசனம் முழு கல்பத்திலும் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து உலக ராஜ்யம் கிடைக்கலாம் சொர்க்கத்தில், அல்லது ஒரு மாநிலத்தின் ராஜ்யம் கிடைக்கலாம். நரகத்தில் வரும்போது குட்டி குட்டி துண்டு துண்டாக போயிடும் இல்லையா பாரதம், அப்போ கிடைக்கலாம். ஆனால் இந்த இதய சிம்மாசனம் இருக்குது பாருங்கள், அது எப்போவுமே கிடைக்காது. இந்த இதய சிம்மாசனம் ரொம்ப பெருசு. எந்த அளவுக்கு பெருசுன்னா, இந்த இதய சிம்மாசனத்திலே நீங்கள் வாக்கிங் போகலாம், சுற்றி வரலாம், சாப்பிடலாம், தூங்கலாம்,
அவ்வளோ பெருசு இந்த இதய சிம்மாசனம் இல்லையா. அந்த இதய சிம்மாசனத்தில் பாருங்கள், உள்ளே தான் பாபா அதை டச் பண்ணி சொன்னார் இல்லையா, பாபாவுடைய மடியை விட்டே இறங்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிரந்தரமாக அவருடைய இதய சிம்மாசனத்திலே உட்காந்துட்டுருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். எந்த குழந்தைங்க எப்போவுமே பாபாவுடைய இதய சிம்மாசனத்திலே இருக்கிறாங்களோ, உட்காந்துட்ருக்கிறாங்களோ, அவங்க தங்களுடைய பழைய உடலையும் மறந்துடுவாங்க, ஆனா பெண்ணா எல்லாம் மறந்துடுவாங்க. ஏன் பழைய உலகத்தையே மறந்துடுவாங்க. அவர்கள் பார்த்தும் பார்க்காமல் இருப்பாங்க பழைய உலகத்தையும் பழைய உடலையும். செம்ம சூப்பர். லவ் யூ பாபா ஸ்லோகன். ஸோ அந்த நிலையை நாம் அடையணும் உலகம் அழியிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் நம்ம தப்பிப்போம், இல்லைன்னா மாட்டிக்கும். ஸ்லோகன். இந்த எல்லைக்குட்பட்ட பேரு புகழ் பின்னாடி ஓடுறது உங்களுடைய நிழலை துரத்துற மாதிரி பைத்தியக்காரத்தனம். நீங்கள் பாட்டுக்கு பாபா பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது நிழல் உங்கள் பின்னாடி தானாக வரப்போகுதுன்ற. நீங்கள் அது பின்னாடி போகிறீங்கன்னா ஒருபொழுதும் அதை அடைய முடியாது. அதை யாராவது அந்த இடத்த அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை தக்க வச்சுக்கணுன்னா நிறைய பாவத்தை நீங்கள் செய்வீங்க இல்லையா. ராஜ பதவி, அரசியல் பதவி, அதை தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ பாவம் செய்கிறாங்க. ஸோ அதனால் அதன் பின்னாடி செல்லாதீர்கள். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பாதுகாப்பு கவசமே பாபாவுடைய இதய சிம்மாசனத்திலே உட்காந்துட்ருக்கிறது தான். கீழே இறங்கி வந்தோம், முடிஞ்சு போச்சு. மண்ணில் ஏன் விளையாட போடுறீங்கன்றார். மண்ணில் இறங்கினாலே மாயா பிடிச்சிட்டு போயிடும். இன்றைக்கி அவ்யக்த பயிற்சி. ஏகாந்த பிரியராகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை செய்யுங்கள். ஸோ நிறைய புது கண்டுபிடிப்புகளை புது கண்டுபிடிப்புகள் அண்டர் கிரவுண்டில் செய்வாங்களாம். ஸோ அண்டர் கிரவுண்டு லேபில் பண்ணுவாங்க போல இருக்குது. அதே மாதிரி நீங்களும் எந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்கிறீங்களோ, அதாவது உள்நோக்கு முகத்தில் இருக்கிறீங்களோ இல்லையா, நமக்குள்ளே ஆழமாக போகிறது அல்லது நம்ம உள்நோக்கு முகத்திலே இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு உள்நோக்கு முகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புது புது கண்டுபிடிப்புகளை உங்களால் உருவாக்க முடியும். ஸோ அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதன் மூலமாக வாயுமண்டலத்திலிருந்து பாதுகாக்கப்படுறீங்க. இன்னொன்று தனியாக இருக்கிறீங்க, ஏகாந்தத்தில் இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய சிந்தனை சக்தி, ஞான மனனம் செய்யக்கூடிய சக்தி அதிகரிக்கும் தனியாக இருந்தால். ஸோ இங்கே தனியாக இருக்கிறதுன்றது உள்நோக்கு முகத்திலே இருக்கிறது. ஸோ வேறு எதுவுமே மைண்டுக்குள்ளே இல்லாட்டினா தான் ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்ருப்பீங்க. மூணாவது, தனிமையில் இருக்கிறது மாயின் எல்லா தடைகள்லேருந்தும் உங்களை பாதுகாக்கவும் செய்யும். செம சூப்பர் இல்லையா. அது ஏற்கனவே சொல்லியிருந்தால பார்த்தும் பார்க்காம இருக்கிற பயிற்சி, அதுதான் உள்நோக்கு முகன்றது இல்லை. வெளி விஷயத்திலே கவனம் இல்லை, தன்னை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறது. நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் அப்படி இருப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த எல்கேஜி யூகேஜிலாம் பார்த்திங்கன்னா என்னை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ சாப்பாடு விடுவாங்க, எப்போ சாப்பாடு டப்பாவே நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ சுற்றி என்ன நடக்குது, என்ன நடத்துகிறாங்க எதுவுமே தெரியாது. சுற்றி இருக்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு பயம் வருது, பலகீனம் வெளிப்படுது. ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி உள்நோக்கு முகத்திலே இருங்க. அதுதான் மாயை. அப்போ எல்லாரோடும் இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கணும். எதுன்னு இருந்தாலும் நான் தனியாக இருக்கிறேன், சுற்றி நடக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு இருக்கிறது தான் மாயின் தடைகள்லேருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய சாதனம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம்ம பவர்ஃபுல் வரதானம், ஸ்லோகன், பயிற்சி மூணுமே செம்ம பவர்ஃபுல். ஸோ அதனால் தனிமையில் இருங்கள், ஏகாந்தத்தில் இருங்கள். ஸோ தனிமை, ஸ்தூலமான தனிமையும் முடிஞ்ச நேரத்துக்கு இருக்கலாம். அதுக்காக தான் அவர் காலையில் ஏந்திரிக்க சொல்கிறது, அதுக்காக தான். அந்த நேரத்தில் மற்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, பாபா நினைவிலே இருக்கலாம். வாயுமண்டலமும் அழுக்காக இருக்காது, ஏன்னா மனிதர்களை ஏஞ்சா தானே அழுக்குப்படுத்துறதுக்கு. ஸோ அப்போ பாபா குழந்தைங்க மட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா பாபா குழந்தைங்களும் அந்த நேரம் ஏந்திரிச்சு வாயுமண்டலத்தை ஸ்ட்ராங்காக ஆக்குவாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கிற அந்த வாயுமண்டலத்தை தான் 5 மணிக்கு மேலே பக்தர்கள் அனுபவிப்பாங்க.
அவங்க அப்படியே மேலேருந்து பிரபஞ்ச சக்தி வருது, இது வருது, அது வருதுன்றாங்க. எல்லாமே இங்கே பாபா குழந்தைங்க உருவாக்குறது. சரி, ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக.